ஹல்லேலூயா. அவங்க செய்ததை அல்ல, அவர் நமக்காய் உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். இங்க பாரு, உனக்கான ஸ்தானம் ரெடியா இருக்கு, நீ வந்து சேரு, அவ்வளவுதான். எப்படி வர? உனக்கு நான் ஒரு ட்ராக் போட்டிருக்கிறேன், அதுல நான் எப்படி ஓட, என்னையே நோக்கி பாரு. ஏன் போராடுறான்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு வர்றது மாதிரி போராட்டம், விசுவாசத்துல உறுதியா இருக்கிற பிள்ளைக்கு வர்றது மாதிரி போராட்டம், அழைப்புல உறுதியா இருக்கிற நித்தியத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிற போராட்டம் போல வேற யாருக்குமே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் வைத்த ஸ்தானம். அதனாலதான் நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானதையே நாடுங்கள். உன் நாட்டமே அதுதான். நீ அதை நோக்கி ஓடும்படி அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய். அப்போ இந்த பூமியிலே சில காரியங்களை சகிக்கதான் வேண்டும். அதுதான் சிலுவையை சகிக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. இன்னைக்கு இந்த சகிப்பு தன்மை ரொம்பவே இல்லாதது இயேசுவை கொண்டாடுகிறவர்களுக்கு என்பதுதான் பரிதாபமான நிலைமை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அப்போ நாம் உத்தமன் என்று விளங்க பண்ண நமக்கு வைக்கிற விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா? சோதனை. நம்ம சகிக்கிறோமா, சபிக்கிறோமா? அவர் சிலுவையை சகிக்கிறார். 2 பேர் சிலுவையை சுமக்கிறத நமக்கு வேதம் காண்பிக்கிறது. ஒன்று இயேசு. இயேசு எப்படி சிலுவையை சுமந்தார் என்றால், அவரே சிலுவை எடுத்து, யோவான் 19:17 அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு புறப்பட்டார் அப்படின்ட்டு இருக்கு. மத்தேயு 27:32 சிரேனே ஊரனாகிய சீமோன் என்கிற ஒரு மனுஷனை சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சீமோன் எப்படி சிலுவையை சுமந்தான்? விரும்பி அல்ல, பலவந்தம் பண்ண வேற வழி இல்லாம. இயேசு எப்படி சிலுவையை சுமந்தார்? விரும்பி சுமந்தார். அதை எப்படி சொல்லலாம்? பேதுரு சொல்லுகிறான், இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது. உடனே பேதுரு பார்த்து என்ன சொன்னார்? பின்னால போ சாத்தானே. அப்போ நமக்கு விரும்புற ஒரு காரியத்தை யார்